ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பாப்பாவோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூல். அவள் ப்ரீகேஜி ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி போகிறா. இன்றைக்கி இந்த ஸ்கூல் போகும்போது என்ன நடக்குது அப்படின்றது சும்மா ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே காலையிலே சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டேன். எந்திரிச்சோடனே குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காண்ட்ருந்தா. நான் பால் கொஞ்சம் கலக்கி கொடுத்தேன். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டே இருக்கும்போது நான் அதுக்குள்ளே வந்துட்டு டிஃபன் அண்டு ஸ்நாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து மேங்கோ கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது வேலைக்கு அப்புறமா குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த வச்சுருந்தேன். நிறுத்துறதுக்குள்ளே அவள் குட்டி குட்டியாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் சும்மா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் அப்புறமா வந்துட்டு அவளுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுத்தேன். பிடிக்கல அவளுக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டு அனுப்புனேன். ஏன்னா காலையில் குழந்தைங்க கொஞ்சமாச்சு சாப்பிட்டா தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்கன்றதுனால. அப்புறம் ரெடி ஆகிட்டு 2 பேரும் ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். நியர்பை தான் இருக்குது ஸ்கூலு. ஸ்கூல் வந்து 9 o'clock. நாங்கள் 8:45 ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி சும்மா கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் சும்மா அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவள் போய் அப்படியே சாமியெல்லாம் கொஞ்சம் பக்தியாக உளுந்து கும்பிட்டுட்டு இருந்தா. அப்புறமா ஸ்கூல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே நான் அவளை கேட்டுகிட்டே இருந்தேன், அழக்கூடாதுடா இன்றைக்கி அப்படின்ட்டு. பட் அவள் ஆல்ரெடி ப்ளே குரூப் போனதுனால அவளுக்கு இங்கே அழுகெல்லாம் வரலை. எப்படா வீட்டிலேருந்து நம்ம கிளம்புவோம், எப்படா தொல்லை தீருன்ற மாதிரி தான் இருந்தால் போல். ஸ்கூலை பார்த்தோன்னே அவளும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான் அப்படின்னு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டா. வந்த உடனே அங்கேருந்து வந்தாங்க, மேம் வந்தாங்க. மேம் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. வந்துட்டு என்ன நேமு என்ன இதுன்னெலாம் கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் அவள் அழுவாளுவோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவள் அழவே இல்லை. நீ என்னை விட்டால் போதும்டா சாமின்ற மாதிரி அவள் ஓடிட்டான் மேம் கூப்பிட்ட உடனே. போயிட்டு எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணுவாளோ புது இடமா இருக்கே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்புறமா விட்டுட்டு 12:30 வந்து கூப்பிட சொன்னாங்க. வந்து கூப்பிட்டுட்டு ரிட்டன் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா பேரண்ட்ஸும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்காக. நானும் அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேடம் அங்கேருந்து வராங்க. வரும்போது எங்கே அழுதுட்டு வருவாளோன்னு நினச்சா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேன்றதுனால. அப்புறமா அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா. அம்மா இங்கே பாருங்கள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அந்தளவுக்கு பேச மாட்டா. பட் அதனால சும்மா கொஞ்சம் இப்போ தான் 3 years ஆகுது. சும்மா கொஞ்சம் பேசுவாள். லைட்டாக 1-2 வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாள். அதை பார்த்துட்டு இருந்தா எக்ஸைட்டிங்காக என்ன இருக்குது ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இப்போ ஓப்பன் பண்ணாதடா, நம்ம வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 2 பேரும் வந்துட்டோடனே அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறி போகிறாங்க. எதுக்கு ஏறி போகிறாங்க அப்படின்னா, அந்த உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதை பிச்சு கீழே எல்லாம் வீசுகிற வரைக்கும் அது அவளுக்கு மனசு ஆறாது. அப்புறமா அவளே கீயை வாங்கி திறக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த எக்ஸைட்டிங் தாங்க முடியல. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு. சீக்கிரமாக சரி மெதுவாக ஓப்பன் பண்ணலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே சரி அந்த பேக்கை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதை ஓப்பன் பண்ண முடியல அவளால். அப்புறமா நான் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே அதில் சும்மா ஐடி கார்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸு, அப்புறமா வந்துட்டு இந்த ட்ராயிங் புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பசில் மாதிரி ஒன்று இருந்தது. எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா. அதில் இருந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது என்ன பிக்சரு என்னெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகேடா, இதை நீ வச்சு விளையாடினா போதும், ஆனால் கிழிச்சி மட்டும் கீழே குப்பையில் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா ஓகேன்னு இருந்தா. அப்புறமா எல்லாத்தையும் நானும் ஒரு சும்மா பார்த்துட்டு இருந்தேன், என்னதான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டே கிஃப்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா அதில் இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருந்தா. என்னதான் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் அவளை கேட்டுட்டு இருந்தேன், ஸ்கூலில் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறமா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக் பண்ணுவேன் எப்போவுமே ப்ளே குரூப் போகும்போதுமே சரி. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்தா கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருந்தா, கொஞ்சமாக சாப்பிட்ருந்தா, கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தா. ஏன்டா வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக் பண்ணி கேட்டேன், ஏன்டா கொஞ்சம் மீத்திட்டா அப்படின்ட்டு. பட் அவள் அதுக்கு ஆன்சர் பண்ணலை. அவள் அந்த புக்கில் ரிசர்ச் பண்ணுறதுலேயே இருந்துட்டான். சரி ஓகே, இதோட என்னுடைய விலாக் முடிச்சுக்கிறேன். இந்த விலாகில் நீங்கள் பார்த்த இந்த இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.